நம்ம உணவுல சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி ஆரோக்கியமான உணவை சமைக்க மிக சிறந்தது அல்ட்ராவின் டயட் குக்கர். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? அவசர நிலையை அறிவித்ததால் பார்லிமெண்டால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட தென்கொரிய அதிபர் யூன் சுக் யோல் வீட்டுக்குள் நுழைந்த ஊழல் தடுப்பு பிரிவு போலீசார் போராடி அவரை கைது செய்தனர். கிழக்காசிய நாடான தென்கொரியாவில் பட்ஜெட் மசோதாக்கள் தாக்கல் செய்வதற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் டிசம்பர் 3 அவசர நிலையை அறிவித்தார் அந்த நாட்டின் அதிபராக இருந்த யூன் சுக் யோல். உடனடியாக பார்லிமெண்ட் கூடி அவசர நிலை அறிவிப்பை ரத்து செய்து தீர்மானம் நிறைவேற்றியது. இதனால் சில மணி நேரங்களில் அவசர நிலை அறிவிப்பை யூன் திரும்ப பெற்றார். இதைத் தொடர்ந்து பார்லிமெண்ட் மீண்டும் கூடி அதிபர் பதவியிலிருந்து யோலை நீக்கும் தீர்மானத்தை நிறைவேற்றியது. ஆனால் இதை ஏற்க மறுத்து இறுதி வரை போராடப் போவதாக இயோல் அறிவித்தார். அவசர நிலையை அறிவித்து தேச துரோகம் செய்ததாக இயோலுக்கு எதிராக வழக்குகள் தொடரப்பட்டன. அவசர நிலை அறிவித்ததில் சதி ஏதும் உள்ளதா என்பதை விசாரிக்கும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து அந்த நாட்டின் ஊழல் தடுப்பு பிரிவு போலீசார் இராணுவம் மற்றும் போலீசுடன் இணைந்து விசாரணையை துவக்கினர். விசாரணைக்கு ஆஜராகும்படி இயோலுக்கு பலமுறை சம்மன் அனுப்பியும் அவர் ஆஜராக மறுத்து வந்தார். சியோலின் ஹன்னம்டாகில் உள்ள அதிபர் மாளிகையில் இருந்து அவர் வெளியேற மறுத்தார். அவருடைய வீட்டுக்கு சென்று விசாரணை செய்ய ஊழல் தடுப்பு பிரிவு போலீசார் முயற்சி செய்தனர். ஆனால் அதிபரின் பாதுகாப்பு பிரிவினர் அதற்கு அனுமதி மறுத்தனர். மேலும் அதிபர் வீட்டை சுற்றி முள்வேலி அமைக்கப்பட்டது. அதிகாரிகள் உள்ளே நுழைய முடியாதபடி அதிபர் மாளிகையின் கதவை ஒட்டி பல பஸ்களை வரிசையாக நிறுத்தி வைத்தனர். கடந்த 3ஆம் தேதி அதிபர் மாளிகைக்கு சென்ற ஊழல் தடுப்பு பிரிவினரை அதிபரின் பாதுகாப்பு பிரிவினர் விரட்டியடித்தனர். இதையடுத்து போலீஸ் மற்றும் இராணுவ பாதுகாப்புடன் 1000க்கும் மேற்பட்ட ஊழல் தடுப்பு பிரிவினர் நேற்று அதிபர் மாளிகைக்கு சென்றனர். ஆனால் உள்ளே நுழைய அனுமதி வழங்கப்படவில்லை. ஏணிகள் வைத்து அதிகாரிகள் உள்ளே நுழைந்தனர். அங்கு தடுப்பாக வைக்கப்பட்டிருந்த பஸ்களை போலீசார் அப்புறப்படுத்தினர். அதைத் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான வாகனங்களில் அதிகாரிகள் உள்ளே நுழைந்தனர். 3 மணி நேர போராட்டத்துக்கு பின் இயோல் கைது செய்யப்பட்டு ஊழல் தடுப்பு பிரிவு அலுவலகத்துக்கு விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கு 10 மணி நேர விசாரணைக்கு பின் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார்.